ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா த சென்டென்ஸ்னால் தமிழில் வாக்கியம்னு சொல்லுவோம். இப்போ சென்டென்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சென்டென்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அந்த சென்டென்ஸில் என்னென்ன இருக்கணும், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரணும், அந்த வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கணும், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம் சென்டென்ஸ்க்கு. A group of words that makes complete sense is called a sentence. Group of wordsனால் ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து தான் குரூப்பு. இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக மட்டும் இருந்தால் பத்தாது, அது ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் மீனிங் கொடுக்கணும். கம்ப்ளீட் சென்ஸ்னால் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும். அப்போ சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும், அது கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் மீனிங் கொடுக்கணும், முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும், அதுதான் சென்டென்ஸ். இதுதான் சென்டென்ஸோட டெஃபினிஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மில்க் கிவ் கவுஸ், செகண்ட் சென்டென்ஸ் கவுஸ் கிவ் மில்க். ரெண்டுலேயுமே மூணு வார்த்தைகள் இருக்குது. அப்போ இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டான இடத்துல அரேஞ்ச் ஆகியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, மில்க் பால், கிவ் கொடு, கவுஸ் பசுக்கள். இப்போ பால் கொடு பசுக்கள், இதுக்கோட அர்த்தம் முழுமையாக இல்லை. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா, கவுஸ் பசுக்கள், கிவ் கொடுக்கறது, மில்க் பால், பசுக்கள் பால் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ செகண்ட் சென்டென்ஸ் தான் ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் மீனிங் கொடுக்குது. அதனால் இந்த செகண்ட் ஒன்று தான் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட்டு ஒன்று சென்டென்ஸ் இல்லை. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, வேர்ட்ஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி இருக்கணும். அப்போ தான் அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். அப்படி முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சிங் சம் ஸ்வீட்லி birds. Next sentence, some birds sing sweetly. இப்போ தேர்ட் சென்டென்ஸோட மீனிங் பார்த்தோம்னா, சிங்னா பாடுறது, சம்னா சில, ஸ்வீட்லினா இனிமையாக, பேர்ட்ஸ்னா பறவைகள், பாடுறது சில இனிமையான பறவைகள். இதில் முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கல. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். சம் பேர்ட்ஸ் சில பறவைகள், சிங் பாடுது, எப்படி, ஸ்வீட்லி, சில பறவைகள் இனிமையாக பாடுகின்றன. இப்போ இந்த தேர்டுலேயும் ஃபோர்த்தையும் பார்த்தோன்னா, எது நமக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, இந்த ஃபோர்த்து சென்டென்ஸ் தான் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ அதுதான் சென்டென்ஸ். இப்போ சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னா, சென்டென்ஸில் இது ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும், முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். சில சென்டென்சஸ் தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம், சில சென்டென்ஸ்க்கு கேள்விக்குறி வச்சு முடிப்போம், சில சென்டென்ஸஸ்க்கு ஆச்சரியக்குறி வச்சு முடிப்போம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிக்கிறப்ப அதை நம்ம எந்தெந்த சென்டென்ஸ்க்கு என்னென்ன பங்க்சுவேஷன் மார்க் வருதுங்கிறத பார்ப்போம்.